friends, so welcome to Vedanta channel பசங்களா. Yeah, so நாம இன்னைக்கு வந்து exercise 3.1 and 3.2 தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸசைஸ் வந்து எலிமினேஷன் மெத்தட் பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதையை நம்ம சொல்லியிருக்கோம். எலிமினேஷன் மெத்தடுக்குன்னு ஒரு ஸ்டோரி கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் வந்து திருப்பி சொல்கிறேன். இட் இஸ் த ஸ்டோரி. இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒட்டுக்காக தான் இருப்பாங்க எங்கேயுமே. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம எங்கேயாவது போகலாம், தனியாக ரெண்டு வெளியூர் எங்கே போகலாம் அப்படின்றப்போ ஃபாரஸ்ட் போகலான்றாங்க. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்ல அனிமல்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு டிச் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? இது அனிமல்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கிராஸ் அது இதுன்னு போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. பாவம் இந்த ரெண்டு பசங்களுக்கு அதை பத்தி தெரியல. ஸோ நடந்து போகும்போது அந்த டிச்சில் விழுந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிச்சில் இருந்து வெளியே வரக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 3 வழிகள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் யாராவது ஒருத்தர் ஹைட்டா இருக்குன்றப்போ அந்த குழியிலேருந்து ஜம்ப் பண்ணி ஒருத்தர் ஈஸியாக வெளியே வந்துட முடியும். ஸோ அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு வெளியே வர முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வே. ஒருத்தர் ஈஸியா கிளைம் ஆகி வெளியே வந்துடுவார். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த குழியோட ஹைட்டும் அவரும் மேட்ச் ஆகல. ஒரு சின்ன சப்போர்ட் கீழே இருந்து அதாவது பிரான்ச் பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த குழியிலிருந்து மேல வருவார். ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தா போதும் அவர் மேல வர முடியும். இன்னொன்னு வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப். ஸோ வி நீட் சம் லிட்டில் ஹெல்ப்னாலும் நம்ம வெளியே வந்துட முடியும். இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் ஏறி நிற்கும் போது தான் இன்னொருத்தர் கிடைக்கிறாரு. இது வந்து 3வது டைப். ஸோ இந்த 3 டைப்ல இருந்து மேக்சிமம் ஏதாவது ஒரு வேல்யூ ஒருத்தர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் வெளியே வர முடியும். ஸோ XYZன்னு இவ்வளோ இருந்தாலும் யாராவது ஒருத்தரை நீங்க கண்டுபிடிச்சிருந்தா அடுத்ததை கண்டுபிடிக்க போறீங்க. சரியாடா பசங்களா? ஸோ ஏன் என்ன லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுவீங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாஸ் பசங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யூ ஆல் ஹாவ் அ டவுட் செக்ஷன் சால்விங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே ஒன்று இருக்கு. ஸோ இந்த லிங்கை வந்துட்டு எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேருந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அதில் டைம் ஸ்லாட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். சரியாடாப்பா? ஸோ இது வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடுல வேதாந்தூ ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்கு. இது நீட் அண்ட் ஜேஇக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க கோர்சஸ். இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நீட் அதாவது டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ ரீசன்ஸ் என்ன, உங்களுக்கு டீச் பண்ணுறவங்க எல்லாருமே டாப் டீச்சர்ஸ் அண்ட் அகாடமிக் மென்டார் இருக்காங்க. 24/7 உங்களுக்கு டவுட் செக்ஷன் சால்விங் இருக்க போது, ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்க போது. ரைட்டுங்களா? ஸோ சீட்ஸ் எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் ஒரு பார்ட்டாக இருங்க. ஓகேயோட பசங்களா? ஸோ இதுதான் உங்களை சீனியர் ஸ்கோர் பண்ண ஸ்கோர் போர்டு இது. ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமா? இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1 அண்ட் 3.2ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிடா பசங்களா? எஸ். ஸோ தட்ஸ் இட். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, என்ன சொல்றாங்க? The father ages 6 times his son's age. சரிங்களா? father ages 6 times his son age அப்படின்னா ஃபாதர் ஏஜே எனக்கு தெரியாது, பையனோட ஏஜும் எனக்கு தெரியாது. ஆனா அப்பாவோட ஏஜ் பாத்தீங்கன்னா பையன் கம்பேர் பண்ணும்போது 6 மடங்கு அதிகம். 6 டைம்ஸ்னா ஸோ பையனோட ஏஜை விட 6 மடங்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு சன்ஸ் ஏஜ் தெரியுமா? தெரியாது. ஃபாதர்ஸ் ஏஜ் தெரியுமா? தெரியாது. இது ரெண்டு பேருமே யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் ஃபாதர் ஏஜ் லெட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் நீங்க ஒரு நேம் கொடுக்கணும். let father's age is y. சரிங்களா? let son's age x. ஓகேவாடா பசங்களா? y and x. 6 years hence. சரி, இப்போ என்ன சொல்லிட்டோம்? இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது y வந்து 6 டைம்ஸ் சன்னை விட பெரியவங்க. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், 6 years hence. 6 years henceனா என்னது? இப்பல இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம். சரியா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்பல இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஏஜ் அப்படியேவா இருக்கும்? இல்ல, சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒருத்தருக்கு 6x அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு x + 6 இருக்குமா? இப்போ ஒருத்தருக்கு y அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு y + 6 இருக்குமா? ரைட்டடா பசங்களா? ஸோ 6 வருஷம் கழிச்சு பையன் அண்ட் சன்னோட ஏஜோட ஈக்குவேஷன் என்ன? ஸோ the age of father will be 4 times his son age. சரிங்களா? சி 6 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசு y + 6, பையனோட வயசு x + 6. சரிடாப்பா? ஸோ அப்போ y + 6 = 4 times son's age. அவ்வளோதாண்டா பசங்களா? சரிங்களா? ஸோ இவங்கள
அப்படியே வச்சுக்கோங்க. y is equal to 6x. ரெண்டு பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ இவங்களை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 6x minus y is equal to 0. ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ இதை வந்து திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்றோம். y plus 6 equal to 4x plus 24. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 4x minus y and 6 இந்த சைடு வந்தா minus 6, 24ல 6 போச்சுன்னா 18. சரிடாப்பா. நம்ம என்ன பண்றோம், xy மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், கான்ஸ்டன்ட்டா பின்னாடி கொடுக்கும். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகேவா? ஈக்குவேஷன் பாரு. 6x minus y is equal to 0. 4x minus y is equal to minus 18. சரிடா பசங்களா, இது என்ன ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா இது கிராலிங் ஸ்டெப். நீங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு முடிவு பண்ணணும். லைக் இது கொண்ட குழி, லைக் கொண்ட குழி பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, ஒன்னா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஈஸியா நீங்க y கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பேரோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்குன்னா ஈஸியா ப்ராப்ளம் பை வெளியே வர முடியும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணா கேன்சல் ஆகும், y சரியா, -1 -1 என்ன பண்ணா கேன்சல் ஆகும். ரெண்டு நம்பர் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்க சப்ராக்ட் பண்ணாதான் 0வா மாறும். சரிடாப்பா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to subtract it. சப்ராக்ட் பண்றீங்கன்னா இவங்க மைனஸ் இது வந்து பிளஸ்ஸா மாறும் அண்ட் இது வந்து பிளஸ்ஸா மாறும். ரைட்டா பாருங்க. 6ல 4x போச்சுன்னா 2x minus y plus y it is 0 equal to plus 18. 2x is equal to 18, y is equal to 9. 2x by 18 by 2 it is 9. சரிடாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன மேம், ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொருத்தரை எப்படி கண்டுபிடிக்க, யாராவதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ x is equal to 9 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 into 9 minus y is equal to 0. This is 54. 54 equal to y. ஓகேவா? அப்ப அப்பாவோட ஏஜ் என்னது, 54. அப்பாவோட ஏஜ் 54, பையனோட ஏஜ் வந்து இட் இஸ் 9 years old. ஓகேவாடா பசங்களா? டன். ஓகே, இத பார்க்கலாமா? see this, 2x minus 3y is equal to 6. x plus y is equal to 1. இந்த சம்ம எப்படி சால்வ் பண்றது? ஓகேவா பசங்களா? லைக் வாட் இஸ் இட், இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாராவது லைக் ரெண்டு பேரும் ஈஸியா கிரால் பண்றது கிடையாது. ரெண்டு பேரோட கோஎஃபிஷியன்ட் பாக்குறீங்க ஒரே மாதிரி இல்ல, சரியா? அப்ப ஏதாவது லிட்டில் சப்போர்ட் கிடைக்குமா, லிட்டில் சப்போர்ட் கிடைச்சா ஒரே மாதிரி வருமா அப்படின்னு பாருங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸா ஒய்யா டிசைட் பண்ணுங்க. யாரை வச்சுக்கிறீங்க, நான் எக்ஸ் வச்சுக்கிறேன், சரியா? ஸோ இங்க 2x இருக்கு, இந்த எக்ஸ் என்னால லிட்டில் சப்போர்ட் இன்டூ 2 மட்டும் பண்ணா போதும். இன்டூ 2 பண்றது தான் அவனோட சப்போர்ட், சரிங்களா? This is equation number 1. This is equation number 2. So equation number 1 நம்மளுக்கு என்ன சொல்லுது, 2x minus 3y is equal to 6. அப்ப 2 what is implies, நீங்க 2 அப்படியே விடக்கூடாது. 2க்கு என்ன பண்ணும், ஒரு லிட்டில் சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. 2ஆல மல்டிபிள் பண்ணும், எல்லா டேர்மையும் மல்டிபிள் பண்ணும். இதை 2ஆல மல்டிபிள் பண்ணா 2x, இவங்கள 2y equal to 2. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, இப்போ யோசிச்சு சொல்லுங்க, 2x கேன்சல் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணா கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிடும். this becomes சைனை மாத்திக்கோ. ஸோ minus 3y minus 5y equal to minus 8. சரியா? ஸோ y-யோட வேல்யூ என்னது, 8/5. சாரி, 8/5 this is 4. ஓகே பசங்க, இதோட வேல்யூ 4, சரியா? ஸோ it is 4/5 minus 4/5 minus 4/5. நெக்ஸ்ட் என்ன, இவங்களை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x plus y is equal to 1. So x க்கு பதிலா minus 4/5 is equal to 1. அப்ப x is equal to 1 plus 4/5. LCM எடுத்தீங்க அப்படின்னா 9/5ன்னு வரும். ஓகேவாடா பசங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. இங்க 9/5ன்னு போட்டீங்கன்னா so it is 18/5 and if it was minus plus 12/5
30/5 6. ஓகே, ரெண்டு பேத்தையும் உங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. சரிடா பசங்களா, பொறுமையா ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ x is equal to 9/5, y is equal to -4/5. அவ்வளவுதானா பசங்களா? ஸோ சால்விங்கிறது ரொம்ப ஈஸி தான், அதை நம்ம எடுத்துக்கிற ஸ்டெப்ஸை பொறுத்து. சரியா? ஓகே, இது எப்படி சால்வ் பண்ண போறோம்? சால்வ் 3 வேரியபிள். ஸோ 3 வேரியபிள் நான் சொல்றேன், ஒருத்தரா தான் வெளியே வருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ உங்களோட எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் பாருங்க, 3 பேர்த்துலயுமே இசட் தான் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இசட்டை சால்வ் பண்றது ஈஸி. ஓகே, இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2, அண்ட் இது வந்து மூணாவது ஈக்குவேஷன். சரிங்களா? ரெண்டு ஈக்குவேஷன், டேக் ஈக்குவேஷன் 1, ரெண்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ 3x minus 2y plus z is equal to 2. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 2x plus 3y minus z is equal to 5. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணுங்க. என்ன பண்ணணும் பசங்களா? -1 மைனஸ் +1 -1 ரெண்டு பத்தி ஆட் பண்ணாலே 0 ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஆட் தான். 3 + 5 it is 5, -2 + 3 it is y. இது ரெண்டும் 0. சரிங்களா? இது 0 which is equal to 7. இது நம்மளுக்கு நாலாவது ஈக்குவேஷன். ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 and 3 எடுத்துக்கலாம், ஆர் 1 and 3 எடுத்துக்கலாம். ஓ இஷ்டம். சரியா? 2x plus 3y minus z is equal to 5. Second equation. Third equation. X plus y plus z is equal to 6. Same. ரெண்டு பேரோட சைன் பார்க்க வேற ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ஆட் பண்ணாலே 0 ஆயிரும். சரியா? 2 plus 1 3, 3 plus 1 4, 5 plus 6 11. இது நம்மளுக்கு அஞ்சாவது ஈக்குவேஷன். சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகேவாடா பசங்களா? 5x plus y is equal to 7, 3x plus 4y is equal to 11. சரிங்களா? இப்போ யோசிச்சு சொல்லு. சி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்க்க வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நீங்க லிட்டில் சப்போர்ட், அதாவது வேற மாதிரி பண்ணலாம். ஓகேவா? உனக்கு லிட்டில் சப்போர்ட் வேணும்னா நீ மாத்தி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் எக்ஸுக்கு. ஆனா y அப்படி கிடையாது. இங்க y 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு லிட்டில் சப்போர்ட் கிடைச்சா போதும், இவருக்கு லிட்டில் சப்போர்ட் கிடைச்சாலே போதும், சால்வ் பண்ணிட முடியும். ரைட்டா? ஸோ இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன், இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றேன்? 4ஆல மல்டிபிள் பண்ணணும்னு சொல்றேன். புரியுதாடா? 4ஆல மல்டிபிள் பண்ணணும். 4ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? திஸ் பிகம் 20x plus 4y equal to 28. சரியா? ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல எந்த சேஞ்சும் கிடையாது. 3x plus 4y equal to 11. இப்போ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 20ல 3 போச்சுன்னா 17, இது 0. 28ல 11 போச்சுன்னா ஐ ஹோப் 17. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 17/17, that is 1. எக்ஸோட வேல்யூ என்னடா பசங்களா? 1. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டியா? திருப்பி இதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுலே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 5x plus 1y is equal to 7. இதோட வேல்யூ 1. இதோட வேல்யூ 1. 5 plus y is equal to 7. அப்போ y is equal to 7 minus 5, that is 2. என்னடா பசங்களா? y ஓட வேல்யூ 2. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்னது? z வேணும். z வேணும்னா என்னது? ரெண்டு எல்லாமே இது ஈஸியா இருக்கும்ல. x plus y plus z is equal to 6. சரிங்களா? y and 2 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் 1 and this is 2 and this is z is equal to 6. அப்போ z ஓட வேல்யூ 3. 1 plus 2 plus 3 போட்டாதான் 6 கிடைக்கும். ஸோ z ஓட வேல்யூ 3. மூணு பேட்டி அழகா சால்வ் பண்ணியாச்சு. சரிடா பசங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. In an inter-school athletic meet, okay, with a total of 24 individual prizes. மொத்தமா 24 prizes இருக்கு. சரியா? Securing a total of 56 points. Okay? Okay, done. So ஒவ்வொரு காம்படிஷனும், எல்லா காம்படிஷனும் ஒருத்தர் வின் பண்ணாங்கன்னா மொத்தமா 56 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எல்லாத்துலயுமே யாருமே ஜெயிக்கல, ஒருத்தரே தான்
எல்லா காம்படிஷனும் பார்ட்டிசிபேட் பண்றாரு ஜெயிக்கிறாரு அப்படின்னா மொத்தம் 56 பாயிண்ட்ஸ் வரணும் சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸோட கவுண்ட் வச்சு தான் யாரு வின்னர்ஸ் யாரு லூசர் அப்படின்னு செக் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 5 பாயிண்ட். முதல் பிளேஸ் வந்தவர் வந்து 5 பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காரு. செகண்ட் பிளேஸ் வந்தவருக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஹேவிங் as many third players finishes as first and second place winners. How many athletes finished in each places? prizes என்னமோ எல்லாத்துக்குமே தான் கொடுக்க போறாங்க. prizes என்னது எல்லாத்துக்குமே தான் கொடுக்க போறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர் லைக் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு நிறைய காம்படிஷன் இருக்காங்க சரியா. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா யாரெல்லாம் 5 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சரிங்களா. யாரெல்லாம் 3 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு செகண்ட் பிரைஸ். யார் ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு தேர்ட் பிரைஸ் சரிங்களா. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்டா பசங்க, மொத்தமா எவ்வளவு பிரைசஸ் இருக்கு. இப்போ மொத்தமா எவ்வளவு பேர் தான் இருக்காங்க, மொத்தமா 24 தான் சரியா. இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர்ஸ் தி நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர் சரிங்களா. பிளேஸ் வாங்கினவங்க பிரைஸ் வாங்கினவங்க எத்தனை பேர், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளோ எக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காட் செகண்ட் பிரைஸ் எவ்வளோ y. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னடா பசங்களா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காட் தேர்ட் பிரைஸ் z சரியா. ஓகே மொத்தமா எவ்வளோ 24. having as many third players finishes as second and third place. ஓகேவா. மொத்தமா எவ்வளவு பசங்களா, மொத்தமா 24 இண்டிவிஜுவல் பிரைசஸ் இருக்கு. அப்போ மொத்தமாவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எவ்வளோ 24 தான் ரைட்டா. மொத்தமாவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 24 தான். அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் எல்லாமே சேர்த்து மொத்தம் 24 பிரைஸ் தான் இருக்கு ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 24. நெக்ஸ்ட் என்னடா பசங்களா, மொத்த பாயிண்ட்ஸ் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு ஆளுக்கு 5 பாயிண்ட், ஒரு ஆளுக்கு 5 பாயிண்ட். இங்க எத்தனை ஆளுங்க இருக்காங்க, எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 5 பாயிண்ட், 3 பேருக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வரும் 15, 4 பேரா இருந்தா 20 பாயிண்ட்ஸ் கரெக்டுங்களா. அப்போ மொத்தம் எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், 5x வந்திருக்குமா. நெக்ஸ்ட் பாரு செகண்ட் பிளேஸ் ஒரு ஆள் வந்து 3 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுவான். அப்போ y மெம்பர்ஸ் 3y. நெக்ஸ்ட் z ஒன்னே ஒரு பாயிண்ட் தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 56. ஓகே நெக்ஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்கான் தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ் அஸ். தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ் எவ்வளோ z. அது யாருக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ்க்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் எவ்வளோ x, செகண்ட் எவ்வளோ y. அவ்வளவுதான்டா பசங்களா சரிங்களா. இது ஈக்குவேஷன்ல இருக்கு, இது ஈக்குவேஷன்ல இருக்கு, இதே ஒரு ஈக்குவேஷன்ல எழுதிக்கோ. ஸோ x பிளஸ் y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இது மூணாவது ஈக்குவேஷன். எல்லாத்துலயும் பார்க்கும்போது என்ன தெரியுது மேம், z தான் மேம் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றது தானே ஈஸி. எஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னடா பசங்களா, x plus y plus z is equal to 24. இது என்னது, x plus y minus z is equal to 0. பார்க்கலாமா. ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு கேன்சல் பண்ண போறீங்க சரிங்களா. இவங்களை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா பசங்களா. when you cancel this yeah இவங்களுக்கு கேன்சல் பண்ணா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா. ஸோ when you add this ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 2x, ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 2y, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 0, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 24. அகைன் இது எல்லாமே 2 ஆல டிவைட் பண்ணும். எல்லாம் இதுலயும் 2 இதுலயும் 2 இதுலயும் 2 இருக்கா, எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணலாமா. அப்போ x plus y is equal to 12. இது எத்தனாவது ஈக்குவேஷன், நாலாவது ஈக்குவேஷன். ஓகேவாடா பசங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அஞ்சாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். 2 and 3 சால்வ் பண்ண போறோம். 2 வந்து 5x plus 3y plus
z is equal to 56. x plus y minus z is equal to 0. ஆட் பண்ணுமா 6x. இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணா 4y. இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணா 56. இதுவும் 2 டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ இது ஃபுல்லா 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3x plus 2y equal to 48. 28. சரிடா பசங்களா? எஸ். இது அஞ்சாவது ஈக்குவேஷன். இப்போ 4, 5 இதை மட்டும் பார்ப்போம். x plus y is equal to 12. 3x plus 2y is equal to 28. சரியா? இப்போ நீ x எடுத்துக்கோ y எடுத்துக்கோ, இஷ்டம். யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ இப்போ இதில் பாருங்களேன், யார் எடுத்துக்கிறா ஈஸியாக இருக்கும். லைக் எதை வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே 3x இருக்கு, இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கு. ஒரு 3ஆல மல்டிபிள் பண்ணா ரெண்டு பேரும் சேம் ஆயிருவாங்களா? அவ்வளோதான். ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ 3x plus 3y equal to 36. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? இவன் கேன்சல் ஆகும். 3ல 2 போச்சுன்னா 1y தான். ஈக்குவல் டு 36ல 28 போச்சுன்னா 36ல 28 போச்சுன்னா so it is 2 and this is 1. 12. y-யோட வேல்யூ என்னடா பசங்களா? y-யோட வேல்யூ 12ல 36க்கு 28க்கு ஒரு 8 தான் டிஃபரன்ஸ். y is equal to 8. ஓகே, இதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ x plus 8 is equal to 12. அப்போ x என்னது? 4. இப்போ z கண்டுபிடிக்கணும். x plus y minus z is equal to 0. இது 4, இது 8, இது 12. அப்போ z ஓட வேல்யூ என்னது? 12. சரியா? 4, 8, 12. இதுதான் உங்களோட ஆன்சர். How many athletes finished in each places? ஒவ்வொரு பிளேசஸ்ல எவ்வளவு முடிச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிளேசஸ்ல 4 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, செகண்ட் பிரைஸ்ல 8 பேர் அண்ட் தேர்ட் பிரைஸுக்கு 12 பேர் வந்திருக்காங்க. ஓகேவாடாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க. சால்வ் x plus 2y minus z is equal to 5. x minus y plus z is equal to minus 2. minus 5x minus 4y plus z is equal to minus 11. எப்படி சால்வ் பண்ணும்? சேம் ப்ராப்ளம் தான். இது ரெண்டாவது எடுத்து, இது 1, இது 2, இது 3. ஓகேங்களா? ஸோ x plus 2y minus z is equal to 5. x minus y plus z is equal to minus 2. யாரை கேன்சல் பண்ண போறீங்க? z தான். சரியா? ரெண்டு பத்தி ஆட் பண்ணாலே சப்ராக்ட் ஆயிடும், கேன்சல் ஆயிடுவாங்க. x plus x 2x. 2yல ஒரு y போச்சுன்னா ஒரே ஒரு y, இது 0. இவங்க ரெண்டு பத்தியும் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். சரியா? இது நாலாவது ஈக்குவேஷன். அஞ்சாவது ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும்? x minus y plus z is equal to minus 2. சரிங்களா? இங்க minus 5x minus 4y plus z is equal to minus 11. ரைட்டா? என்ன பண்ணணும்? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சப்ராக்ட் பண்ணாதான் கேன்சல் ஆகும். இவங்க ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும் பசங்களா? இது பிளஸ்ஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும், இது மைனஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும். கரெக்டா? 5x plus x 6x. 4y minus y, it is plus 3y. இது 0 ஆகும். 11 minus 2, it is 9. ஓகே, இது 3 ஆல டிவைட் ஆகும், கம்ப்ளீட்டா 3 ஆல டிவைட் ஆகும். So 2x plus y is equal to 3. இது அஞ்சாவது ஈக்குவேஷன். 2x plus, ஸோ போச்சுலாம். ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. நம்மளுக்கு வேற ஈக்குவேஷன் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டையும் 3யும் எடுத்துக்கோங்க. சரியா? 1 and 3 எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? x plus 2y minus z is equal to 5. ஓகேங்களா? செகண்ட் minus 5x minus 4y plus z is equal to minus 11. ஓகே, now you solve it. இப்போ சால்வ் பண்ணுங்க. ஆட் பண்ணா போதும். minus minus minus, it is minus 2y. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். minus 6. இது 2 ஆல டிவைட் ஆகுமா?
மறுபடியும் இதே தான் வருது. ஸோ வாட் இஸ் ஹேப்பன், 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2x மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. சரிடா பசங்களா, இதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இசட்டை சால்வ் பண்ணால் வராது. ஓகே, இசட்டை சால்வ் பண்ணிங்கன்னா வரல. 1 and 2 சால்வ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு y plus 3 தான் வருது. 2 and 3 சால்வ் பண்ணாலும் 2x plus y தான் வருது. ஸோ 1 and 3 சால்வ் பண்ணாலும் இதுதான் வருது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்டா பசங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணாலும் இதுதான் வருதுல்ல பசங்களா? ஸோ வாட் யூ வில் டூ இட், நத்திங். சரியா? என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வருதுன்னா இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நிறைய சொல்யூஷன் வரலாம். சரியா? எப்படி பார்த்தாலும் சரி. ஸோ இட் ஹாஸ், ஓகேங்களா, இப்படி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உனக்கு என்ன வந்துச்சு, 2x plus y is equal to 3. இதுவும் 2x plus y is equal to 3. ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 is equal to 0. 0 equal to 0ன்ற மாதிரி வந்துச்சுன்னா it has infinite number of solution. ஒரு சொல்யூஷன் கிடையாது, இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நிறைய சொல்யூஷன் இருக்கு. ஓகேவாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? இப்போ இதுல எதை சால்வ் பண்ணுவீங்க? y தான் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. சரி, நீ செலக்ட் பண்ற டேர்ம்ஸ் தான் ரொம்ப முக்கியம்டாப்பா. சரியா? ஸோ ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. 3x plus y minus 3z is equal to 1 and minus 2x minus y plus 2z is equal to 1. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன ஆகும்? this is x, இது plus y is 0, இது என்ன ஆகும்? minus z equal to 2. this is fourth equation. சரியா? நெக்ஸ்ட் இவன் ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாமா? minus 2x minus y plus 2z equal to 1. minus x minus y plus z is equal to 2. இப்போ இவனை சால்வ் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இது பிளஸ், இதுவும் பிளஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ 2xல ஒரு x போச்சுன்னா மைனஸ் எக்ஸ், இது 0. இவங்க ரெண்டு பேரும் ஒரு z ஈக்குவல் டு மைனஸ் 1. இது அஞ்சாவது ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் z is equal to 2 minus x plus z is equal to minus 1. நீ இது என்ன பண்ணாலும் சரி, when you add it, ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அப்படி என்ன ஆகும்? இதுவும் 0, இதுவும் 0. ஆனால் இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 1. 0 is equal to 1. this absurd. இது வந்து ஒரு அப்சர்ட் ஈக்குவேஷன். இப்படி ஒண்ணு இல்ல, 0 அப்படியே 1ஆ மாறும். இப்படி ஒரு ஈக்குவேஷனே பாசிபிள் கிடையாது. ஸோ நோ சொல்யூஷன். இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு சொல்யூஷனே கிடையாது. நோ சொல்யூஷன். Got it, பசங்களா? We have no solution for this. இதை பார்க்கலாமா? Example 3.7. Solve x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2 y plus 3 plus z by 2 is equal to 30. இது கொஞ்சம் வித்தியாசமானதா. நீ பார்த்தனா மேம் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தானே மேம் கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, தனியா இருக்கிறத நீ கண்டுபிடிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் தனியா இருக்கிறது என்னது? y plus 3 plus z by 2 is equal to 13. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்சிஎம் எடுக்கணும். இவன் ரெண்டு பேத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3 and 2க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ இட் இஸ் 2y plus 3z divided by 6 equal to 13. So 6 இங்க multiple ஆகும். So 2y plus 3z equal to 6 into 13. So 72, 72, 78. இது ஒரு ஈக்குவேஷன். சரிடாப்பா?
ஓகே மேம், இதை எப்படி கண்டுபிடி? இன்னும் நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும் சரியா? எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். நீ இவன் ஈக்குவல் டு இவன் கண்டுபிடிக்கலாம். யாராவது 2 ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணு. x/2 மைனஸ், எனக்கு எல்லாமே இசட்ல இருந்தா ஈஸியா இருக்கும். இதுவும் இசட்ல இருக்கா? ஸோ இசட்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா? ஸோ இது இசட்டுக்கு கொண்டு ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய் உன்னோட இஷ்டம் தான். when we take in terms of z, x/2 minus 1 is equal to z/7 plus 2. ஓகே, என்ன ஆகும்? இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வாங்க. x/2 இந்த டேர்ம் இந்த சைடு வந்தா மைனஸ், இது இந்த சைடு போனா பிளஸ். ஸோ 2 plus 1 3. இப்போ என்ன பண்ணணும்? LCM எடுக்கணும். 7x minus 2z divided by 14 is equal to 3, which implies 7x minus 2z is equal to 52. இது 52 42. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். சரிடா பசங்களா, மூணாவது ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணோம்? இவனையும் ஈக்குவேட் பண்ணிக்கோ. ஸோ y plus 6 plus 1 is equal to z/7 plus 2. இதை இந்த சைட் கொண்டு போங்க, இதை இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ y minus 6 minus z/7 is equal to 2 minus 1, that is 1. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ that will become 7y minus 6z divided by, okay, 7 2s are 42 equal to 1. So 7y minus 6z is equal to 42. சரியா? இது மூணாவது ஈக்குவேஷன். இப்போ மூணு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது உனக்கு தெரியும் மேம், இந்த ஈக்குவேஷன் y plus z தான், அதுவும் y-யும் z-ம் தான் ரைட்டா? அப்போ அவங்களை கம்பேர் பண்ணலாமா? அது என்னது? 2y plus 3z equal to 48 78. ஸோ நீங்க செக் பண்ணி சொல்லணும்டா பசங்களா. மேம் y-ஐ கேன்சல் பண்றது ஈஸி, z-ஐ கேன்சல் பண்றது ஈஸியா? z-ஐ கேன்சல் பண்றது ஈஸி. ஏன்னா 3க்கு இன்டூ 2ன்னு ஒரு சின்ன சப்போர்ட், 3-ஐ 6-ஆ மாற்ற முடியும். 3-ஐ 2-ஆல மல்டிபிள் பண்ணா 6-ஆ மாறும் கரெக்டா? ஸோ ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இட் வில் சேஞ்சஸ் ரைட்? ஸோ அதை நீங்க 2-ஆல மல்டிபிள் பண்ணிடுவீங்க. அப்போ 2y, third equation அப்படியே இருக்கும். 7y minus 6z is equal to 42. இவனை 2-ஆல மல்டிபிள் பண்ணும். 2-ஆல மல்டிபிள் பண்ணா 4y plus 6z equal to 78 2-ஆல மல்டிப்ளை 140 140 plus 16 156. சரி பசங்களா, ரெண்டு பேட்டி ஆட் தான் பண்ணும். it become 11y equal to, இவனை ஆட் பண்ணா 8 9 1. So the 11 table வரும். Okay ma, 11 table it is 18 times. So it is 18. Y ஓட வேல்யூ என்னது? 18. சரி, y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 4 2y plus 3z is equal to 78. Y 18. So 2 into 18 plus 3z is equal to 78. So 3z is equal to 78 minus 36. Okay, what பசங்களா? 35 minus 78 என்னன்னு கேட்டீங்கன்னா, so okay, when you subtract third, ஒரு 10 போச்சுன்னா 68, இன்னொரு 10 58, இன்னொரு 10 48. 48ல இருந்து 6 போச்சு அப்படின்னா 42. 3z is equal to 42. Z ஓட வேல்யூ என்னது? 42 divided by 3, that is 114. Z ஓட வேல்யூ என்னது? 14. சரிடா பசங்களா, நெக்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? x தான் கண்டுபிடிக்கணும். உனக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, 7x minus 2z is equal to 42. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 7x minus 2z is equal to 42. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2ன்னு. 7x minus 28 is equal to 42. 7x equal to 48 plus 28. இதை நீ ஸ்ட்ரைட் நீ ஆட் பண்ணியும் சப்ராக்ட் பண்ணலாம். ஆனால் இதை ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிட்டு கூட நான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ 42 by 7 plus 28 by 7. சரிங்களா? இதோட வேல்யூ 6,
இதோட வேல்யூ 4. So that is 10. உங்களோட பார்த்தா x ஓட வேல்யூ 10. x is equal to 10, y is equal to 14, z is equal to, sorry, இது 18, இது 14. ஓகேவாட பசங்களா? x வந்து 10, y வந்து 18, z வந்து 15. Yes. Next sum பாருங்க, example 3.9. The sum of thrice the first number, second number and twice the third number is 5. Sum of thrice the first number na என்னது? மொத்தம் 3 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? If the thrice the second number is subtracted, find the numbers. மொத்தமா 3 நம்பர் இருக்கு, x, y, z. சரியா? என்னடா சொல்றாங்க பசங்களா? sum பண்ண போறோம். sum சொல்றாங்க. sumனா என்னது? addition. ஓகே, ஆட் பண்ண போறீங்க. யார் ஆட் பண்ண போறீங்க? thrice the first number, இத 3ஆல மல்டிபிள் பண்றது. செகண்ட் நம்பர் and twice the third number, twice தான் 2ஆல மல்டிபிள் பண்றது. இது எல்லாத்தையும் ஆட் பண்றதோட ஆன்சர் 5. சரியா? ஒவ்வொரு லைனும் முக்கியம். if thrice the second number is subtracted from னா இது பின்னாடி வரும், முன்னாடி ஒருத்தன் வருவான். முன்னாடி என்னது? sum of first and thrice, sum of first and third one, thrice the third one. minus 3y, முன்னாடி என்ன வரும்னு சொல்றாங்க? x யும் 3 into z யும் ஆட் பண்ண சொல்றாங்க, which is equal to 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? if the third number is subtracted from, அப்ப அது பின்னாடி. இப்போ முன்னாடி என்ன இருக்கும்? sum of twice the second first and thrice the second equal to 1. இந்த ஈக்குவேஷன் ஃபார்மிங் இருக்குல்ல, இதுவே ஒரு பெரிய ஸ்டெப். சரிடா பசங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மிங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்டெப். ஸோ இட் இஸ் 3x plus y plus 2z is equal to 5. x plus x minus 3y plus 3z equal to 2. 2x plus 3y minus z is equal to 1. சரிடா பசங்களா? இதுல எதை சால்வ் பண்றது ஈஸின்னு நினைக்கிறேன்? இஷ்டம் தான், நீ எதை வேணா சால்வ் பண்ணலாம். எல்லாருமே வேற மாதிரி தான் இருக்காங்க. நான் வந்து y செலக்ட் பண்றேன். சரியா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரிடா பசங்களா? நீங்க சால்வ் பண்ண போறது y, அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? 3x plus y plus 2z equal to 5. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்ல வருது? x minus 3y plus 3z equal to 2. என்ன ஆகும் பசங்களா? we have to y தான் கேன்சல் பண்ண போறோம். y க்கு அப்ப என்ன ஆகும்? 1க்கு ஒரு லிட்டில் சப்போர்ட் வேணும். கரெக்ட்டா? இங்க 3y இருக்கு மேம், அப்ப இங்க 3 ஆல மல்டிபிள் ஆயிருக்கணுமா? எஸ் ஆர் நோ? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன 3 ஆல மல்டிபிள் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன்ன 3 ஆல மல்டிபிள் பண்ணிரணும். சரிடாப்பா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும்? 9x plus 3y plus 6z equal to 15. இப்போ ஆட் பண்ணுங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 10x, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 9z equal to இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 17. ஓகேவா? இது நாலாவது ஈக்குவேஷன். ரைட்டாடா பசங்களா? எஸ். இதையும் இங்கே எழுதிடுவோம், இன்னொன்னு இங்கே எழுதிடுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்க y ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஈஸியா கேன்சல் ஆயிடும். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? x minus 3y plus 3z equal to 2. Third equation என்னது? 2x plus 3y minus z is equal to 1.
ஸோ என்ன பண்ணணும், ரெண்டு பத்தி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணா 3x, இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணா 0, இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ இவனையும் சால்வ் பண்ணோம். 10x plus 9z equal to 17 ஒன்று, 3x plus 2z is equal to 3 ஒன்று. எப்படிடா சால்வ் பண்ண போறோம் பசங்க? கஷ்டம். இட்ஸ் கஷ்டம் தான். பார்த்து பொறுமையா மல்டிபிள் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க எதை கேன்சல் பண்ணலாம் நினைக்கிறீங்க? 3 கேன்சல் பண்ணிப்போமா? என்ன பண்ணும்? ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா இங்க பாரு, இதோட கோஎஃபிஷியன்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் டோட்டலி வேற வேற. சப்போர்ட் கொடுத்தா கூட ஒரே மாதிரி வராது. ஸோ இப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மாத்தி மாத்தி மல்டிபிள் பண்ணாமா, இவனை 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இன்டூ 3 இம்ப்ளைஸ் என்ன ஆகும்? 30x plus 27z equal to, இதை 3ஆல மல்டிபிள் பண்ணா 51. ஓகே, நெக்ஸ்ட் இவனை 10ஆல மல்டிபிள் பண்ணா 30x plus 20z equal to 30. now subtract it. இப்போ subtract பண்ணுங்க. subtract பண்ணீங்கன்னா 7z equal to 21. அப்போ z is equal to 3. z ஓட வேல்யூ 3. ஸோ அதை தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 3x plus 2z is equal to 3. ஸோ அதுல யாரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்? இவங்களோட வேல்யூ தெரியும் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இது 6 அந்த சைடு போனா -6. ஸோ -3. 3x is equal to -3னா x ஓட வேல்யூ -1. ஓகேவாடா பசங்களா? ரெண்டு பேர் உனக்கு தெரியும். எதை சப்ஸ்டியூட், இப்போ y கண்டுபிடிக்கணுமா? எது ஈஸி? இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 3x plus y plus 2z equal to 5. So, x ஓட வேல்யூ என்னது? -1. y நம்மளுக்கு தெரியாது. z ஓட வேல்யூ என்னது? 3. So, this is -3 plus y plus 6 is equal to 5. So, y plus 3 is equal to 5. அப்போ y ஓட வேல்யூ என்னது? 2. அவ்வளவுதான்டா பசங்களா. சால்விங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை நம்ம கஷ்டமா நினைக்காத வரைக்கும். சரிங்களா? அவ்வளவுதான் எக்ஸசைஸ் 1ல இருக்க சம்ஸ். சரியா? எக்ஸசைஸ் 1ல எவ்வளவுதான் சம்ஸ் இருக்கா? அவ்வளவுதான் சம்ஸ். ஓகேவாடா பசங்களா? ஈஸியா தான் இருக்கும், கஷ்டம் கிடையாது. பொறுமையா பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. ஓகேவாடா பசங்களா? எப்படி மேம் ஜிசிடி கண்டுபிடிப்போம்? எப்படின்னா ஜிசிடி கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ விச் இஸ் செகண்ட் எக்ஸசைஸ் 3.2 எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள் 3.10ல என்ன சொல்லிருக்கோம்? ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் f of xன்னு எடுத்துப்பீங்க. இது கண்டினியூஸ் டிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா மேம்? இதுல இப்போ ரெண்டு பேரோட டிகிரி ஒரே மாதிரி இருக்கு. அப்ப யாரை உள்ள போடுறது, யாரை வெளியே போடுறது? பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பரால டிவைட் பண்ணுவோம்ல, அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும். ஸோ நான் வந்து கோஎஃபிஷியன்ட் வச்சு செக் பண்ணும்போது இதுதான் பெரிய நம்பர். அப்ப 2x³ minus 5x² plus 5x minus 3. சரியா? இதை வெளியே போடும். x³ plus x² minus x plus 2. ஓகேவாடா பசங்களா? இப்போ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 2 தான் வித்தியாசம். ஸோ 2 லைக் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை மட்டும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 2 ஆன்சரா கிடைக்குதா? அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 2வை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 2x³ plus 2x² minus 2x plus 4. இப்போ டிவைட் பண்ண சப்ராக்ட் பண்ணுங்க. எப்பயுமே இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் தான் பண்ணும். 0 இவங்கள சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -7x². இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா பிளஸ் 7x. இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -7. ஓகேவா? ஸோ இதுல 7லாம் காமனா இருக்கு. ஸோ -7 நீங்க காமனா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ x² plus x
minus x plus 1 is not equal to 0. நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டினியூஸா டிவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரிடா பசங்களா? இப்போ யாரை வச்சு டிவைட் பண்ணுவீங்க? இவங்கள வச்சு டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இவனை வச்சு டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் x கியூப x ஸ்கொயரால டிவைட் பண்ணீங்கன்னா x மட்டும் தான் கிடைக்கும். அவனை தான் நீங்க போடணும். இவனை இங்க மல்டிபிள் பண்ணுங்க. x கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இது சப்ராக்ஷன், இது பிளஸ், இது சப்ராக்ஷன். கரெக்டா? அது சப்ராக்ட் ஆச்சுன்னா இது 2x ஸ்கொயர், இது மைனஸ் 2x பிளஸ் 2. கரெக்டா? இது இங்க 2x ஸ்கொயரை x ஸ்கொயரால டிவைட் பண்ணா 2 ரிமைண்டர், அப்போ பிளஸ் 2. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2 எல்லாமே 0 ஆயிடுதா? எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? கடைசியில இவனால டிவைட் பண்ணும்போது தான் 0 வந்திருக்கு. அப்போ உங்களோட ஜிசிடி என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் உங்களோட ஜிசிடி. கடைசியா யாரை வச்சு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜிசிடி வந்திருக்கோ தட் இஸ் யோர் ஃபைனல் ஜிசிடி. சரிடா பசங்க? அப்ப இந்த ரெண்டு பாலினமோட ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. சரிங்களா மேம்? இந்த சம் என்ன மேம் பண்றது அப்படின்னா see this. இப்போ இந்த ரெண்டு சம்மையும் கஷ்டப்பட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். f of x is equal to இதுல வந்து 6 காமனா இருக்கு. 6 காமனா எடுத்துட்டீங்கன்னா x cube minus 5x square plus 10x minus 8. இதுல 3 காமனா எடுத்துக்கலாம். ஓகேவாடா பசங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த நம்பரை விட்டுருங்க. நம்பருக்கு ஜிசிடி உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். வாட் இஸ் HCF of 6 and 3? 6 and 3 ஓட HCF உனக்கு தெரியும் 3ன்னு சொல்லிட்டு. கரெக்டா? இந்த பாலினாமியலுக்கு தான் கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ பாலினாமியலுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் போடுவோம். ஸோ இதுல யாரை உள்ள போடலாம் பசங்களா? யாரை வேணா உள்ள போடு. 2 பேர் டிகிரி 1, கோஎஃபிஷியன்ட் 1, யாரை வேணாலும் உள்ள போட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்ப வெளியே போடுறேன். இவங்கள உள்ள போடுறேன். ஆன்சர் எப்படியும் ஈக்குவலா தான் வரும். பிலீவ் மீ. சரியா? ஸோ எக்ஸ் கியூப் டிவைட் பண்ணா 1 தான். ஸோ 1ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ நவ் சப்ராக்டட். இப்போ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பசங்களா? ஸோ 0, இது வந்து பிளஸ் 4, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். This is minus 7, so plus 3x and it become minus 2. Right? So minus a common எடுத்துட்டீங்கன்னா x square minus 3x plus 2 is not equal to 0. Minus a common எடுத்துட்டீங்க. கரெக்டா பசங்களா? இது 0 கிடையாது. ஸோ அப்போ அகைன் என்ன பண்ணணும்? இவனை டிவைட் பண்ணணும். ஓகே? x square plus minus 3x plus 6. Plus 2. Yes, one sector பசங்களா. So what happened? Even and divide பண்ணுமா? So x cube minus 4x square plus 7x minus 6. சரிடா பசங்களா? என்ன பண்ணணும்? ஸோ எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு எக்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும். எக்ஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். கரெக்டாக? எல்லாம் கேன்சல் ஆயிரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6. ஓகேவாடாப்பா? ஓகே. திருப்பி என்ன ஆகும்? இவனால டிவைட் பண்ணலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் divided by x square. So it is minus 1. Minus 1 போடுங்க. So minus x square plus 3x minus 2. Now divide. இப்பயும் divide பண்ணுவீங்க, subtract பண்ணுவீங்க. இது cancel ஆயிரும். இது 2x.
இது வந்துட்டு -4 அப்படின்னு கிடைக்கும். சரிடா பசங்களா, 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0. இதுவும் 0 இல்லை. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 2ஆல் இவனை டிவைட் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் எக்ஸ் வரும், ப்ளஸ் 2 வரும், ஒரு -1 வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இட் பிகம் 0. கடைசியாக யாரால் டிவைட் பண்ணும்போது 0 வந்திருக்கு? எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 கிடையாது. யா ரைட்டடா பசங்க. அப்போ உன்னோட ஜிசிடி என்னது? 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. ஆல்ரெடி 3 எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இங்கே HCF of 6 and 3 is 3. ஸோ அந்த 3 இங்கே வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் பசங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கூடவே லைக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இதோட PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.